வணக்கம். இன்றைக்கி கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாடு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் போட்டு வதக்குறேன். அடுப்பை சிம்ல வச்சுக்காங்க. மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கருவாடை சேர்க்கிறோம். சிம்ல வச்சு கொஞ்சம் கருவாடு வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ தட்டி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆயிட்டு நல்லா சுண்டி வந்துட்டு சுவையான கருவாடு தொக்கு ரெடி. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.